சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியார்க்கும் இனியரோ வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஆட்டம் உதயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். சார், வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் அண்ட் சேனல் சார். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவேர்னஸ் ஸ்பீச் கொடுக்க வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் கிரேஸ், நம்ம பிளான் பண்ணி கேன்சல் ஆகி திருப்பி இன்னைக்கு கரெக்டா நம்ம செட்டில் ஆயிருக்கோம். ஸோ வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ வந்து நீங்க டாபிக் சொல்லி அப்படியே நீங்க உங்களை பத்தி இன்ட்ரோ கொடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார். அனைவருக்கும் ஆக்சிடோசின் வணக்கம். என்னோட பேரு ஆட்டம்ஸ் உதயா. இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறது என்னன்னா, அறிவியலா ஆன்மீகமா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறோம். சோ அறிவியலா ஆன்மீகமா அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கு நம்ம இந்த டாபிக் எடுத்திருக்கோம், ஏன் இந்த டாபிக் சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது ஒரு ஸ்டோரி மூலமா நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா இன்னும் நமக்கு தெளிவா புரியும். ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தர் பேரு ராமு, இன்னொருத்தர் பேரு சோமு. இதுல ராமு அப்படின்றவரு எல்லாரும் போலவும் பொதுவா இருக்கிற எல்லாரும் மாதிரியும் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி அப்படி நார்மலா சாதாரணமா எல்லாரும் மாதிரியும் ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழக்கூடிய நபர் தான் ராமு. அடுத்ததா இருக்கிற ஒரு பேரு சோமு. இவர் எப்படின்னா, என்னங்க இதெல்லாம் ஒரு வாழ்க்கை, ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் செத்து போறது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? வாழ்க்கைனா நிறைய விஷயத்த பத்தி புரிஞ்சுக்கணும், என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும், அதை வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம மேலும் சிறப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸுக்கு போறாரு. இப்ப நீங்க வந்திருக்கீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி கிளாஸுக்கு வராரு, ஆன்மீக சொற்பொழிவு கேட்கிறாரு, கோயில் கோயிலா சுத்துறாரு, நிறைய புத்தகங்கள் படிக்கிறாரு. இந்த மாதிரி பல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் தேடி 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 கத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். இப்போ இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா பிறந்து ஒன்னா வளர்ந்து ஒன்னாவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, சராசரி மனுஷங்க மாதிரி இருக்கக்கூடிய ராமு அவர் வாழ்க்கையில சூப்பரா ஜாலியா சந்தோஷமா இருப்பாரா, அல்லது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அறிவாளியா இருக்கக்கூடிய சோமு அவர் வாழ்க்கையில சூப்பரா சந்தோஷமா இருப்பாரா அப்படின்றத கேள்வி. சோ ராமு அப்படி இருப்பாரா இல்ல சோமு இருப்பாரா அப்படின்னு நீங்க ஆன்சர் சொல்லுங்க. சொல்லுங்க சார். டிஸ்கஷன் மாதிரி இல்ல சார், இது டிஸ்கஷன் மாதிரி இல்ல. ஏதாவது இடையில ஒரு சில கேள்வி கேட்டா அதுக்கு எஸ் ஆர் நோ, இல்ல இவரு இல்ல அவரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் பண்ணா போதும். சரி. அதான் இப்ப கேட்டதுன்னா 2 பேரு ராமு சோமுன்னு 2 பேர் இருக்காங்க. இதுல யாரு நல்லா இருப்பாங்க, நல்லா வாழ்வாங்க வாழ்க்கைய அப்படின்னு கேக்குறேன். அதான் கேள்வி. சோமு. குட், வெரி குட். மத்தவங்க? ராமு. ராமு ராமு அவர் தான் நல்லா இருப்பாரு, சோமு வந்து நல்லா இருக்க மாட்டாரு அப்படின்றீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விதிக்கும். ரொம்ப சந்தோஷம். சோ அதாவது ஒருத்தர் நல்லா இருக்காரா இல்லையா, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காரா அப்படின்றதெல்லாம் அவர் எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு, கத்து வச்சிருக்கிறாரு, படிச்சிருக்கிறாரு அப்படின்றத வச்சு இல்ல, வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி சமாளிக்கிறாரு, அதுல இருந்து எப்படி கடந்து வராரு, அதையெல்லாம் மீண்டு மறுபடியும் வாழ்க்கையை சூப்பரா கொண்டு போறாரா இல்லையா, அதை வச்சு மட்டும்தான் அந்த நபருடைய வாழ்க்கையை நாம நிர்ணயிக்க முடியும். இப்போ ராமு அப்படின்றவருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, கோயிலுக்கு போயிட்டு அவர் பாட்டுன்னு ஏன் இப்படி பண்ற, நல்லா தானே இருந்த, ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அந்த பிரச்சனையை வீட்டுக்கு வந்துட்டு சரி செஞ்சுட்டு வேலையை பார்க்கிறவர் ராமு. ஆனா சோமு அப்படின்றவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு எது காரணமா இருக்கும்? ஒருவேளை ஜாதகம் காரணமா இருக்குமோ, 7.5 சனியா இருக்குமோ,
இல்ல வாஸ்து பிரச்சனையா இருக்குமோ, கர்மாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஆழ்மன பதிவுகளா இருக்குமோன்னு அவர் என்னென்னலாம் படிச்சாரோ, என்னென்னலாம் கேட்டு புரிஞ்சுகிட்டாரோ, இதெல்லாம் பிரச்சனையா இருக்குமோ, இதெல்லாம் பிரச்சனையா இருக்குமோ, இதெல்லாம் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தீர்வை தேடி போகாம காரணத்தை கண்டுபிடிக்கிறதே அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அடுத்ததா சோமு அப்படின்றவருக்கு நான்வெஜ் சாப்பிடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்குவோம். சின்ன வயசுல இருந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வளர்ந்து இருப்பாரு. ஆனா ஏதோ ஒரு கிளாஸுக்கு போயிருப்பாரு, இல்ல ஒரு சத்சங்கம் கேட்டிருப்பாரு, ஒரு புக்கு படிச்சிருப்பாரு. நான்வெஜ் சாப்பிடுறது நல்லது கிடையாது, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்லி இருப்பாங்க. சரி, இவரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இனிமேல் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு. ஆனா பழைய பழக்கம் உடனடியா மாத்திக்க முடியுமா? முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். வீட்டுல மத்தவங்க எல்லாம் சாப்பிடுறத பார்த்து எச்சில் ஊறும். அது கூட பரவாயில்ல, இவரை நான் சாப்பிடலன்னு சொன்னா வீட்டுல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு நாள் சாப்பிட்டுட்டு தானே இருந்த, இப்ப என்ன வந்துச்சு, உனக்கு யார் சொன்னது இதெல்லாம் சொன்னதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம அவரை புடிச்சு நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி அவரால சாப்பிடாம இருக்கவும் முடியாது, சாப்பிட்டாலும் ஒரு வருத்தத்தோட, ஒரு கில்ட்டி ஃபீலோடவே அவர் வந்து சாப்பிடுற மாதிரி ஆயிடும். அடுத்ததா 4:30 மணிக்கு காலையில எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல முழிச்சாதான் அன்னைக்கு வாழ்க்கை வந்து நல்லா போகும் அப்படின்னு யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இவரும் ரெகுலரா பண்ணுவாரு. பட் திடீர்னு ஒரு நாள் எந்திரிக்க முடியல, பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அந்த நாள் முழுக்க அதை செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலோடவே அந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பார். இந்த மாதிரி இப்ப சொல்லுங்க, ஒரு பிரச்சனை வந்தா அதெல்லாம் அப்படியே சமாளிச்சுட்டு போற, எதையுமே படிக்காம சராசரியா இருக்கக்கூடிய ராமு நல்லா வாழறாரா, அல்லது நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நானும் கத்துக்கிறேன், நானும் படிக்கிறேன், நானும் அங்க போறேன் இங்க போறேன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை பார்க்காம காரணத்தை மட்டுமே கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் குற்ற உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய சோமு நல்லா வாழுறாரா? ராமுவா சோமுவா? இப்ப ராமு ஐயா. இப்போ ராமு. அப்போ இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இப்ப நம்ம வந்து இந்த செஷனுக்கு வந்திருக்கீங்க, நான் எல்லாரையும் தான் சொல்றேன், இந்த செஷனுக்கு வந்திருக்கீங்க, இல்ல யூடியூப்ல வீடியோ எல்லாம் பாக்குறீங்க, நிறைய புத்தகம் படிச்சிருப்பீங்க, நிறைய வகுப்புக்கு போயிருப்பீங்க. நீங்க உங்க வாழ்க்கைய ராமு மாதிரி வாழறீங்களா அல்லது சோமு மாதிரி வாழறீங்களான்னு யோசிங்க. நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எதிர்பார்த்த, நம்ம ஆசைப்பட்ட ஆசைகள்லாம் பூர்த்தி ஆச்சா? நம்ம வாழ்க்கையில வந்த பிரச்சனை எல்லாம் சரியாச்சா? அதுல இருந்து நாம வெளியே வந்துட்டோமா? இதையெல்லாம் கடந்து வரக்கூடிய சக்தி நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு நீங்க தான் யோசிக்கணும். அப்போ ராமு மாதிரி நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்காம, எதுவுமே படிக்காம அப்படியே ஒரு சராசரியா வாழ்க்கை வாழணுமா? அப்ப எந்த கிளாஸுக்கும் போக கூடாதா, எந்த ஒரு கருத்தையும் கேட்க கூடாதா அப்படின்ற கேள்வி வரும். இங்கதான் என்ன வருதுன்னு சொன்னா, எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்ல, அதுல இருந்து எவ்வளவு தெளிவாகிறோம் அப்படின்றதான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிறோன்றது முக்கியம் இல்ல, தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்றதான் முக்கியம். தெரிஞ்சுக்கிட்டவங்க அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு அதுல தேவையில்லாத ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. தெளிவடைஞ்சவங்க ஒரு விஷயம் கத்துக்குவாங்க, அது மூலம் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டம் பிரச்சனை எல்லாம் சரி செஞ்சுட்டு அடுத்த கட்டம் போவாங்க. மறுபடியும் புதுசா சில விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க, புதுசா வரக்கூடிய விஷயத்த தீர்த்து அடுத்த கட்டம் போவாங்க. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டவர்கள் பல கோடி, ஆனா தெரிஞ்சு அதுல இருந்து தெளிவடைஞ்சவர்கள் சில நபர்கள் மட்டும்தான். யாரெல்லாம் தெளிவடைஞ்சிருக்காங்களோ அவங்கதான் வாழ்க்கையில ஜாலியா, சந்தோஷமா, சூப்பரா, நிம்மதியா வாழ்வாங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், நானும் கத்துக்கிறேன், நானும் கிளாஸுக்கு போறேன் அப்படின்றவங்களாம் அந்த சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்றத இங்கிருந்து நாம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த கதையிலிருந்து நாம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய கிளாஸுக்கு போயிருப்பீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுல ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அது ஜோதிடமா இருக்கலாம், அல்லது இந்த அசைவ உணவு சாப்பிடாதீங்கன்னு சொன்னதா இருக்கலாம், காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னதா இருக்கலாம், நெகட்டிவ் தாட்ஸே உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கலாம்.
இந்த மாதிரி வாஸ்துன்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயங்கள்லாம் நீங்க அதை பத்தி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது வரைக்கும் நல்லா தாங்க இருந்தேன், ஆனா என்னைக்கு தெரிஞ்சிச்சோ தெரிஞ்சதுல இருந்து என்னால் நிம்மதியா தூங்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சில விஷயங்கள் இருந்தால் அது என்னன்னு நீங்க இப்ப சொல்லலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. சில விஷயங்கள் இருந்தா அது என்ன நீங்க சொல்லலாம். பேசுங்கம்மா கண்ணகி அம்மா. யாரு வேணாலும் நீங்க பேசலாம், நீங்க தாராளமா ஆன்சர் பண்ணுங்க. நீங்க சொல்ற ஆன்சருக்கு கிளாரிட்டி, தெளிவு கிடைக்கும். ஓகே, சிலர் யோசிச்சிருப்பீங்க ஆனா சொல்ல முடியாம இருக்கும். சிலர் யோசிச்சிருப்பீங்க ஆனா சொல்ல முடியாம இருக்கும். ஏன்னா பல பேருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள அடுத்த கட்டம் போக விடாம ஒரு குற்ற உணர்ச்சியை அவங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு குற்ற உணர்ச்சியை அவங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்டு தான் இருக்குது. இதுல ஒரு 1000 பேர் இந்த செஷன் அட்டன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுல யாரோ ஒரு 5-10 பேருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி குற்ற உணர்ச்சிகள் எதுவுமே இல்லாம அவங்க அடுத்த கட்டம் வாழ்க்கையில போயிருப்பாங்க. மத்த 995 பேரும் 99.5% மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்க காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் இருக்கு. அது அவங்க கத்துக்கிட்ட விஷயங்கள். கடைசியா சொல்றது என்னன்னா, இதெல்லாம் எனக்கு தெரியாமலே இருந்திருக்கலாங்க. நீங்களே பாருங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் பார்த்திருப்பீங்க. எந்த கிளாஸுக்கும் போக மாட்டாங்க, எந்த புக்கும் படிக்க மாட்டாங்க, ஒன்னும் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆனா நிறைய கிளாஸுக்கு போய் நிறைய புக்கு படிச்சு நிறைய விஷயம் பண்ற உங்கள பல பேர், நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள பல பேர் தான் நீங்க கஷ்டப்படுற மாதிரி வருத்தப்படுற மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். உங்க வீட்டிலேயே இருப்பாங்க. உங்க வீட்டிலேயே இருப்பாங்க. எந்த வகுப்புக்கும் போக மாட்டாங்க, எந்த புத்தகம் படிக்க மாட்டாங்க, எதையும் பண்ண மாட்டாங்க. ஆனா சந்தோஷமா ஜாலியா அவங்க பாட்டு இருப்பாங்க. இது வாழ்க்கையில வந்த எக்ஸ்பீரியன்ஸான விஷயங்கள். எல்லாருடைய வீட்லயுமே இந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல எடுத்தீங்கன்னா கூட இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, எதுவுமே தெரிஞ்சுக்காதவங்க, அவங்க எதையுமே படிக்காதவங்க எப்படி அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்க முடியுது? இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நாமே வந்து கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னு சொன்னா அங்கதான் முக்கியமான விஷயம் வருது. எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோன்றதை விட அதுல தெளிவடைகிறோமா அப்படின்றதாங்க முக்கியம். அங்கதான் திருமந்திரத்தில் திருமூலர் சொன்ன ஒரு பாடல், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்னே தன்னையே அர்ச்சிக்கதான் இருந்தானே. அதாவது இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. நம்மளை பத்தி நாம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம இந்த கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் இதெல்லாம் இல்லாம ஜாலியா வாழ முடியும். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். நம்மளை பத்தி தெளிவா தெரியல, தெளிவா புரியல அப்படின்னு சொன்னா நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு இன்னொரு நபர் தேவையில்லை. அவங்களே கஷ்டத்துக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க, அவங்களே பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்னே, தன்னை பற்றிய தெளிவான அறிவு புரிஞ்சிருச்சுன்னா, அதுவும் தெளிவா புரிஞ்சிருச்சுன்னா தன்னையே அர்ச்சிக்கதான் இருந்தானே. அர்ச்சிக்கனா அந்த காலத்துல பூஜை எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, அது அப்போ. இந்த காலத்துல நம்மள உட்கார வச்சு கற்பூரத்தை காட்டி மஞ்சள் தெளிச்சு குங்குமம் வச்சு இந்த மாதிரி பூஜை பண்ண அவசியம் இல்லை. மத்தவங்க நம்மளை பார்த்து போற்றி புகழும் அளவுக்கு, அப்ரிஷியேட் பண்ணும் அளவுக்கு, வாழ்த்தும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை போகும். அதுதான் இந்த பாடல்ல திருமந்திரத்தில் திருமூலர் தமிழில் தோன்றிய முதல் நூல்ல அவர் எழுதின பாடல்ல சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். சோ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா,
உங்களை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாம் உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். அதையெல்லாம் சரி பண்றதுக்கான அறிவு உங்களிடமிருந்து தோன்ற ஆரம்பிக்கும். அப்படின்றதுதான் இதுல இருந்து வரக்கூடிய விஷயம். இதுக்கு பேர் தான் உதயம். இப்போ அறிவியலா ஆன்மீகமா அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்திருந்தோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ எல்லாரும் யூடியூப் சேனல் பாக்குறீங்க. யூடியூப் சேனல் பார்க்காத நபர்களே கிடையாது. யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டு. முன்னெல்லாம் ஒரு புக் வாங்கணும், இல்ல எங்கேயோ போய் பார்க்கணும், நேர்ல பார்க்கணும், ஒரு குருவை பார்க்கணும், அந்த மாதிரிலாம் கத்துக்கணும்னு இல்லாம இப்போ யூடியூப்லயே வீட்டுல உட்கார்ந்த இடத்துலயே செல்போன்லயே உட்கார்ந்து நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா நிறைய விஷயத்த கத்துக்கிறோம். ஆனா யூடியூப்ல இருக்கக்கூடிய ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஏகப்பட்ட தகவல்கள், நிறைய தகவல்கள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்குதுங்க. இதுல 2 விதமான நபர்களை பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு யூடியூப் சேனல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த பயிற்சி காலையில் எந்திரிச்சு செஞ்சீங்கன்னா சூப்பரா வருவீங்க. உங்க கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். உங்க உடம்பு சரியில்லாம இருக்கா, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அடுத்து இன்னொரு யூடியூப் சேனல் இன்னொரு நாள் பாக்குறீங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எதெல்லாம் பண்ணா நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாங்களோ அதையே சொல்லி, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிருவீங்க, உருப்படவே மாட்டீங்க அப்படின்னு ஒரு யூடியூப்ல சொல்றாங்க. இப்போ ரெண்டுத்துலயும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகி குழப்பமாயி எதை ஃபாலோ பண்றதுன்னு தெரியாம திரு முழிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் 90% மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுது. அதான் புரிஞ்சுக்குங்க. அறிவியல் ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, யூடியூப்ல வரக்கூடிய வீடியோக்களை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெளிவடைகிறவங்களை விட அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் குழப்பமாயி மண்டைய பிச்சுக்கிற ஆட்கள் தான் 90% மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா நடந்த அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுது. சோ இப்ப புரியுதுங்களா மக்கள் எந்த கேட்டகரியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். அப்போ நல்லா புரிஞ்சுக்க, இதெல்லாம் பண்ணா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றவங்களும் நல்லா தான் இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணா நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு சொல்ற அவங்களும் நல்லா தான் இருப்பாங்க. ஆனா இடையில நம்ம மாட்டிக்கிட்டு எதை ஃபாலோ பண்றது, எதை ஃபாலோ பண்ணாம விடுறது, இதெல்லாம் பண்ண என்ன ஆகும்னு தெரியாம குழப்பத்திலேயே இருந்துகிட்ட வேண்டியதா இருக்குது. இதிலிருந்து நம்ம ஒரு தீர்வை தேடணும், ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கணும், இதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்குதான் நமக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வள்ளுவர் சொன்ன ஒரு குறள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது ஒரு விஷயத்த யாரு என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, அதனுடைய மெய்ப்பொருள் என்ன, உண்மையான பொருள் என்ன அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்த்து எடுப்பதுக்கு பேரு தான் அறிவு. அப்படி பார்த்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இதுல இருந்து நாம இந்த குழப்பத்திலிருந்தெல்லாம் ஈஸியாக வெளியே வர முடியும். இப்பதாங்க அறிவியலா ஆன்மீகமா அப்படின்ற ஒரு விஷயமே வருது. ஏன்னு சொன்னா இந்த குழப்பத்திலிருந்து நாம தெளிவடையணும், தெளிவாகணும், வாழ்க்கை சூப்பரா மாறணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அங்கதான் இந்த அறிவியலா ஆன்மீகமா அப்படின்ற ஒரு தலைப்பே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா வருது. அதாவது நிறைய அறிவியலாளர்கள் பார்த்திருப்பீங்க, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யறத பார்த்து இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க, இதெல்லாம் சூடோ சயின்ஸுங்க, இதெல்லாம் போய் யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன்மீகத்துல செய்யக்கூடிய பல விஷயங்களை மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய நபர்களை பார்த்திருக்கீங்களா? அல்லது சொன்னதை கேள்விப்பட்டா இருக்கீங்களா? எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லனா நோன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாரும் பேசணும், பேசினாதான் விடை கிடைக்கும். கமெண்ட் பண்றவங்க எஸ்ஆர் கமெண்ட் பண்ணுங்க.
பேசுங்க சார். ஒரு 60% நோட் பண்ணிருக்காங்க. என்ன சார் புரியல? 60% நோட் போட்டிருக்காங்க, 40% எஸ் போட்டிருக்காங்க. ஓ 60% நோ போட்டிருக்காங்க. அதாவது ஆன்மீகத்துல செய்யக்கூடிய விஷயங்களை மூட நம்பிக்கைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. செய்யற விஷயங்கள்லாம் ஆன்மீகத்துல இதெல்லாம் மூட நம்பிக்கை, இது மூட நம்பிக்கை, அது மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருக்கிற நபர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனா அறிவியலுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. அது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறிவியலுக்கு மூட நம்பிக்கை இருக்குது. ஆன்மீகத்துல மூட நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன நபர்கள் பல பேரை பார்த்திருப்பீங்க. அறிவியலுக்கு மூட நம்பிக்கை இருக்குது. சோ அறிவியலுக்கு இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை என்ன அப்படின்றத இப்ப நம்ம அப்படியே அடுத்தடுத்து பார்க்கும்போது நமக்கு தெளிவா புரிய வரும். சோ அதாவதுங்க, உலகத்திலேயே பெஸ்டான ஒரு ஆன்மீகவாதி இருக்காருன்னு வச்சுக்கோம். அவர் இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்காரு. உலகத்திலேயே பெஸ்டான அறிவியலாளர், சயின்டிஸ்ட் இருக்காருன்னு வச்சுக்கோம். அவர் இந்த பக்கம் இருக்கார். இவர் யாரு? பெஸ்டான ஆன்மீகவாதி. இவரு பெஸ்டான அறிவியலாளர், சயின்டிஸ்ட். இப்போ ஆன்மீகவாதிக்கு, அதாவது இவருக்கு தமிழ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. இவருக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், மத்த எந்த விதமான லாங்குவேஜ் தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு உலகிலேயே பெஸ்டான ஆன்மீகவாதி, அவருக்கு ஆன்மீக குருன்னு வச்சுக்கோமே, ஆன்மீக குருக்கு தமிழ் தாங்க தெரியும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய உலகத்திலேயே பெஸ்டான சயின்டிஸ்ட் இருக்காரு இல்லைங்களா, இவருக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். தமிழ் பேசினாலும் புரியாது, தமிழ்ல சொல்றதும் புரியாது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, இவர் உலகத்திலேயே பெஸ்டான ஆன்மீக குரு, இவர் உலகத்திலேயே பெஸ்டான சயின்டிஸ்ட். ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் எல்லாத்தையும் தமிழ்லயே பேசுவாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியாது, சுத்தமா ஒண்ணுமே புரியாது. இவர் எல்லாத்தையும் சயின்டிஸ்ட்ல இருக்கக்கூடியதெல்லாம் இங்கிலீஷ்லயே பேசுவாரு. இவருக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியாது. இப்படி ரெண்டு பேரோட லாங்குவேஜ்ன்றது வேற வேற இருந்தா இவருக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள், அப்படியே அட்டமா சித்திகள் ஏகப்பட்ட விஷயங்கள் என்ன தெரிஞ்சாலும் இவருக்கு தெரிஞ்சத இவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. அதே போல உலகத்திலேயே பெஸ்டான சயின்டிஸ்ட் எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சாலும் இவருடைய லாங்குவேஜ் இவருக்கு புரியலன்னு சொன்னா என்னதான் சொன்னாலும் இவருக்கு புரியாது. சிம்பிளா சொல்லணும்னா, நான் இங்க தமிழ்ல பேசிட்டு இருக்கிறதுனால உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுவே நானு வேற ஏதோ ஒரு மொழி, உங்க யாருக்குமே தெரியாத ஒரு மொழியில நான் பேசினா உங்களுக்கு புரியுமா? சுத்தமா புரியாது. எனக்கு எவ்வளவுதான் பெஸ்டான நாலேஜ், பெஸ்டான அறிவு எனக்கு இருந்தாலும் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ, தமிழ் தெரியும் அப்படின்னா நான் தமிழ்ல பேசினாதான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியாத ஒரு லாங்குவேஜை கொண்டு வந்து நான் பேசினேன்னு சொன்னா எவ்வளவுதான் பெஸ்டான விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு புரியாது. அப்போ அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். கடந்த 200-300 வருஷமாவே அறிவியலும் ஆன்மீகமும் மாமியார் மருமக மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள வித்தியாசம் என்னன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம். எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆன்மீக குருக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, கடவுள் இருக்காருன்னு நம்புங்க, உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும், பிரச்சனை தீரும், எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க, நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சயின்டிஸ்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நம்பலாம் முடியாது, முதல்ல நடத்தி காட்டு அப்புறம் தான் நம்புவேன், முதல்ல ப்ரூஃப் பண்ணி காட்டு அப்புறம் தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய லாங்குவேஜ் பேரியர், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். ஒரு விஷயம் நம்புனாதான் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும், இல்ல நீ முதல்ல நடத்தி காட்டு நான் அப்புறம் தான் நம்புறேன் அப்படின்னு சொல்றதுதான் இங்க ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள மிகப்பெரிய ஒரு கம்யூனிகேஷன் பேரியர். சோ அது எப்போ நீங்குதோ, எப்ப சரியாகுதோ அப்பதான் ஒரு தெளிவான விடைன்றது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆன்மீகமும் சரி, அறிவியலும் சரி, வேற என்னென்னமோ விஷயத்தெல்லாம் சொல்லல. நாம நல்லா வாழறதுக்கு, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு,
பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு, எல்லாரும் சந்தோஷமா வாழறதுக்கான விஷயங்களை தான் ஆன்மீக குருக்களும் சொல்றாங்க, அறிவியலாளர்களும் சொல்றாங்க. ஆனா இவங்களுடைய கம்யூனிகேஷன், அதை சொல்லக்கூடிய லாங்குவேஜ்ன்றது வேற வேற இருக்கிறதுனால தான் இவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் வந்துகிட்டு இருக்கு. இப்ப நல்லா பாருங்க, அறிவியல் இல்லாம நம்ம இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போக முடியாது. அவங்க கண்டுபிடிக்காம இப்ப உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, உங்ககிட்ட போன் இருக்கு, அந்த போன்ல தான் உட்காந்து நம்ம 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது அப்படின்னு சொன்னா, அந்த போனுன்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சதுனால தான் உங்களால உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது. கரெக்டுங்களா? இப்ப அறிவியலாளர்கள் அந்த போனையே கண்டுபிடிக்க முடியலன்னா நாம எப்படி இங்கிருந்து அங்க உட்காந்து பேச முடியும்? அதே போல ஆன்மீக குருக்கள் சொல்லி கொடுத்த பல விஷயங்களை வாழ்க்கையில ஃபாலோ பண்றதுனாலே தான் இந்த மனம், உடல், அறிவு இது எல்லாம் அமைதியாவும் சீரும் சிறப்புமாவும் இருக்குது. அப்போ அறிவியலும் நமக்கு தேவைப்படுது, ஆன்மீகமும் நமக்கு தேவைப்படுது. அது ரெண்டையும் யார் ஒருத்தர் ஒண்ணு சேர்ந்து பார்க்க கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெளிவுன்றது கிடைக்கும். அதத்தான் வள்ளுவர் சொன்னாரு, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அதாவது எண்ணும் வேணும், எழுத்தும் வேணும், இந்த ரெண்டும் 2 கண்ணு மாதிரி அப்படின்னு சொன்னார். எண் அப்படின்னு சொன்னா இந்த அறிவியல் பூர்வமா பண்ணக்கூடிய ரிசர்ச், எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி நமக்கு எடுத்து சொல்றாங்க இல்லைங்களா, அது எண். எழுத்து அப்படின்னு சொன்னா வாய் வார்த்தைகள் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய போதனைகள் இதெல்லாம் எழுத்துக்கள் மூலம் வந்துடும். அப்போ அந்த எண்ணும் எழுத்தும் ஒண்ணு சேர்ந்தா தான் நமக்கு ஒரு கிளியரான விஷயம் தெரியும். அறிவியலும் ஆன்மீகமும் 2 கண்ணு மாதிரி, அந்த 2 கண்ணால நாம பார்த்தாதான் நமக்கு தெளிவான விஷயம் அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். சோ இன்னைக்கு என்ன, இப்போ லேட்டஸ்டா என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னா, அறிவியல் ஆன்மீகன்றது மாமியார் மருமகள் மாதிரி கிடையாது. அது ரெண்டும் கணவன் மனைவி மாதிரி. எப்படி? அறிவியலும் ஆன்மீகமும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி. பாக்குறதுக்கு ஜென்ஸ் வேற மாதிரி தான் இருப்பாங்க, லேடிஸ் வேற மாதிரி தான் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் பார்க்க வேற மாதிரி தான் இருப்பாரு, ஒய்ஃப் பார்க்க வேற மாதிரி தான் இருப்பாரு. ஆனா 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் குடும்பம் நடத்த முடியும். தனித்தனியா பிரிஞ்சுக்கிட்டுலாம் குடும்பத்தை நடத்த முடியாது. அப்போ 2 பேரும் பார்க்க வேற வேற தான் இருப்பாங்க, அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க, அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்குவாங்க. ஆனா 2 பேரும் இருந்தாதான் வாழ்க்கையை நடத்த முடியும். அப்போ அறிவியலையும் ஆன்மீகத்தையும் யார் ஒருத்தர் ஒன்னா சேர்த்து கோர்த்து பார்க்க கத்துக்கிறாரோ அவர்தான் வாழ்க்கையில ஒரு தெளிவு. தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அந்த தெளிவுன்றது இது 2யும் சேர்த்து கோர்த்து ஒன்னா பார்க்கும்போதுதான் அவருக்கு தெரிய வரும். சோ அப்போ தன்னை பத்தி நாம் அறியணும், நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. 1 2 இல்ல, 1000 பல்லாயிரம் பல லட்சம் பல கோடி விஷயங்கள் இருக்குது. எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத விட எந்த அளவுக்கு நாம தெளிவாகி வாழ்க்கையில முன்னேறோம் அப்படின்றதான் முக்கியம். அதாவது தேவையே இல்லாத விஷயத்த தேவையில்லாம காதுல வாங்கி 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 உள்ள போட்டு அதை குப்பை மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. தங்க சொல்லுவாங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, பயன்படாத அறிவு, நல்லா புரிஞ்சுக்குங்க, பயன்படாத அறிவு செல்லாத காசுக்கு சமம். அதாவது பயன்படாத அறிவு செல்லாத காசுக்கு சமம். செல்லாத காசுனா இப்போ நோட்டு மாத்தினாங்க இல்லைங்களா, 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு டிமானடைசேஷன் சொல்லிட்டு நோட்டை மாத்தி விட்டாங்க. அப்ப பழைய நோட்டு எல்லாம் இப்போ ஒண்ணுத்துக்கும் செல்லாம போயிருச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு அதுல எதையுமே ஃபாலோ பண்ணல, எதுவுமே வாழ்க்கையில ஒரு முன்னுக்கு வர்றதுக்கு உதவி பண்ணல அப்படின்னு சொன்னா கத்துக்கிட்ட அறிவு பூராவுமே செல்லாத காசு மாதிரி தான். அதை வச்சுக்கிட்டு ஒண்ணுத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது, எந்த பொருளையும் வாங்க முடியாது, அது சும்மா வேஸ்டா இருக்கக்கூடியதுதான் அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடியது. அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அது மூலமா நமக்கு நல்ல ரிசல்ட்ன்றது கிடைக்க ஆரம்பிக்கணும்.
அதை தொடர்ச்சியா பண்ண 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 பண்ணதான் நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் நீங்கி ரொம்ப ரொம்ப ஈஸியா இலகுவா இந்த வாழ்க்கையை நாம கொண்டு போக முடியும். இப்போ எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கலை இல்லாத வயலும் இல்ல, கவலை இல்லாத மனுஷனும் இல்ல அப்படின்ற மாதிரி, கவலை இல்லாத மனுஷனை தேடி கூட கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரியான சமுதாயம் இப்ப இருக்குது. ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையில இருந்து 1000 பிரச்சனைன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைங்க வந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு சின்ன பிரச்சனை, இன்னொன்னு பெரிய பிரச்சனை. அதாவது எக்ஸாம்பிள் சொன்னா புரிஞ்சிடும். இப்போ ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் அப்பப்போ ஏதாவது ஒரு வாக்குவாதம் இல்ல ஒரு சண்டை மாதிரி வந்துருது. இது சின்ன பிரச்சனை. அதாவது அது சரி பண்ணணும், சின்ன பிரச்சனை. அதாவது அடுத்து ஹஸ்பண்டே பிரச்சனை, டைவர்ஸ் பண்ணிட்டு வேற வேலையை பார்க்கணும். இது கொஞ்சம் பெரிய பிரச்சனை. ஏன்னா சின்ன சின்ன சண்டை இருந்தாலும் சரி பண்ணிட்டு அப்படியே இருந்துக்கலாம். ஹஸ்பண்டே பிரச்சனை, டைவர்ஸ் பண்ணிட்டு வேற வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது பெரிய பிரச்சனை. அதே போல அடுத்ததா இப்போ உங்களுடைய பைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீட்டுல உங்க பைக் இருக்கு, பைக்ல ஏதோ ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் சரியா ஒர்க் ஆகல, கண்ணாடியோ அல்லது கியரோ அல்லது பிரேக்கோ ஏதோ ஒண்ணு சரியா ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னா அது சின்ன பிரச்சனை. அதை மட்டும் மாத்தினா போதும். பைக்கே பிரச்சனை தான், ஒழுங்காவே ஓடல, அதை மாத்திட்டு வேற வண்டியை வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய பிரச்சனை. அப்போ பிரச்சனையில சின்னது பெருசு அப்படின்னு 2 விதமா இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? எஸ் ஆர் நோ? பிரச்சனையில் சின்னது பெருசு அப்படின்னு 2 விதமா இருக்கு. எஸ் ஆர் நோன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது தான் நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்றதும், அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது தான் நீங்க என்னோட கனெக்ட் ஆகி நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கும் புரிய வரும். சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். சொல்லுங்கப்பா, நீங்க பேசுங்க. நம்ம அன்மியூட் பண்ணி பேசுங்க. கனெக்ட் மேடம். சார் செஷன் முடிஞ்சிச்சுங்களா? சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். மாசிலாமணி சார், சார் செஷன் முடிச்சிட்டீங்களா? இல்ல சார், முடிய போகுதுன்னா கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். இல்ல கேட்டு சாரி. டவுட் இப்ப சார் கேட்ட இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. நான் கேட்டது ரொம்ப சிம்பிளான விஷயம். அதாவது பிரச்சனையில சின்னது பெருசுன்னு 2 விதமா இருக்கு. ஆமாவா இல்லைங்களா? அவ்வளவுதான் நான் கேட்டேன். ஆமானா ஆமான்னு, இல்லனா இல்ல அப்படின்னு. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான கேள்விதான் நான் இருக்குது. சோ இப்படித்தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். விஷயம் என்னன்னா, நீங்க ஆமான்னு சொல்லும் போதுதான் நமக்கு இன்னும் புரியும். இப்படித்தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது பிரச்சனையில சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை 2 விதமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது. எப்படி அப்படின்னு சொன்னா, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வருது, அது சின்ன பிரச்சனை. ஹஸ்பண்டே பிரச்சனைங்க, டிவோர்ஸ் பண்ணுங்க, அது பெரிய பிரச்சனைன்னு சொன்னோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ நிறைய ஆக்ட்ரஸ், நடிகைகள், நடிகர்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு டைவர்ஸ் இல்ல, 4 டைவர்ஸ் 10 டைவர்ஸ் பண்ணி அடுத்த நபர் கல்யாணம் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சின்ன பிரச்சனை தான், பெருசு ஒண்ணு கிடையாது. அதே போல இப்ப வண்டியில ஏதோ ஒரு சின்னதா ஸ்பேர் பார்ட் சரியில்லை, அதை மாத்திட்டு அதை மாத்தணும் சின்ன பிரச்சனை. பட் வண்டியவே மாத்தணும்னு பெரிய பிரச்சனை. இன்னொரு நபருக்கு அது ரொம்ப சின்ன பிரச்சனை. அப்போ பிரச்சனையில சின்னது பெருசுன்னு பாகுபாடு கிடையாது. அதை யார் ஃபேஸ் பண்றாங்களோ அவங்கள பொறுத்து அது சின்னதாவும் பெருசாவும் தெரியும். அதாவது பிரச்சனைக்கு எதிரில யாரு நிக்கிறாங்களோ அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அது சின்னதாகவும் பெரியதாகவும் தெரியுது. சிலருக்கு மாசம் 10,000 ரூபாவை வெளியிருந்து கடனாவோ இல்ல அதை வேலை மூலமாவோ எடுத்துன்னு வர்றது பெரிய பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு.
அது பெருசா இருக்கும். அதாவது 10,000 சம்பாரிச்சு ஏதோ ஒரு பொருளை வாங்கணுன்றது அவங்களுக்கு பெருசா இருக்கும். இன்னொருத்தருக்கு அது ஒரு பெருசு இருக்காது. 1,00,00,000 மதிப்புள்ள பொருள் ஏதோ ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அந்த பிரச்சனை சின்னதாகவும் பெருசாகவும் தெரியுது. அப்போ எப்போ நாம நம்முடைய கெப்பாசிட்டி நம்ம வளர்த்துக்கிறோமோ, நம்முடைய இந்த உடல், மனம், அறிவு, இந்த ஆன்மா, இது அத்தனுடைய வேலையும் சரியா செய்ய வச்சு இயக்கி நம்முடைய கெப்பாசிட்டி நாம அதிகப்படுத்த நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது பெருசா தெரியாது. இதுவும் ஈஸி தான், இதுவும் சிம்பிள் தான், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம எல்லாம் அப்டேட் ஆக ஆரம்பிக்கணும். சோ அது எப்படி அப்டேட் ஆகுறது அப்படின்றதுதான் நான் ஆல்ரெடி உதயம் அப்படின்ற ஒரு பேர்லையும் அதிர்ஷ்ட யோகம் அப்படின்ற பேர்லையும் செஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். சோ அதனுடைய இன்ட்ரோ தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். சோ அதாவது கோயிலுக்கு போயிட்டு கடவுள்கிட்ட எனக்கு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை கொடு, ஏன் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குற அப்படின்னு வேண்டதை விட, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய, அதிலிருந்து வெளியே வரக்கூடிய, அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தியை கொடு அப்படின்னு வேண்டது சிறப்பு. சோ இதோட இன்றைய செஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுதுங்க. சோ இன்னைக்கு செஷன்ல நாம என்னெல்லாம் பார்த்தோம், ஏன்னா எவ்வளவு கத்துக்கிறோம் அப்படின்றத விட அதுல எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஆரம்பத்திலே நாம பார்த்தது என்னன்னா, ராமு சோமுன்ற 2 நண்பர்கள். ஒருத்தர் நார்மலா சராசரியான மனிதர், இன்னொருத்தர் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டவர். ஆனா எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது முக்கியமே கிடையாது. அதை வச்சு வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டம், பிரச்சனைகள், சங்கடங்கள், துயரங்கள் இதெல்லாம் இருந்து கடந்து வரோமா இல்லையா? அல்லது நமக்கு 4 வேதமும் தெரிஞ்சுக்கிட்டு 4000 கோயிலுக்கு போய் சுத்திட்டு எதுல இருந்து வெளியே வர முடியல, அதே அழுகதான், அதே புலம்பல் தான், அதே கஷ்டம் தான், அதே வருத்தம் தான் இருந்தா ஒண்ணுத்துக்கும் உதவாது அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப அங்கதான் எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத விட அதுல இருந்து தெளிவடைகிறோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா அறிவியல் முக்கியமா ஆன்மீகம் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கிறது டைம் தான் வேஸ்ட். ரெண்டுத்துல எது பெஸ்டா இருக்கோ அதை நாம எடுத்து யூஸ் பண்ணணும். அறிவியல்ல இதெல்லாம் பெஸ்டா இருக்கோ அதை வாழ்க்கையில சேர்த்துக்குவோம், ஆன்மீகத்துல இதெல்லாம் பெஸ்டா இருக்கோ அதையும் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டா நாம பெஸ்டா வரோமா இல்லையா அப்படின்றதுதான் முக்கியம். அறிவியலும் ஆன்மீகமும் மாமியார் மருமகள் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா கிடையாது. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி பாக்குறது 2 பேரும் வேற வேற மாதிரிதான் இருப்பாங்க, அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. ஆனா 2 பேர் இருந்தாதான் குடும்பம், இல்லைன்னா ஒண்ணுத்துக்கு உதவாது. அப்போ 2ஐயும் சேர்த்து கோர்த்து ஒன்னா பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள பல விஷயங்கள் தெளிவாக தெளிவாக புரிய வரும். அப்படி புரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த லைஃப சூப்பரா அழகா ஜாலியா கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். அடுத்து பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சின்னது பெருசுன்னு அளவு இருக்கு அப்படின்றது பொதுவான கருத்து. ஆனா எதிரில அந்த பிரச்சனைக்கு எதிரில யார் இருக்கிறாங்கன்றத பொறுத்து அது சின்னதாவும் பெருசாவும் தெரியுது. அப்போ பிரச்சனைய வரதை விட என்ன பிரச்சனை, என்ன மாதிரியான ஒரு சங்கடம், என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதை தாங்குற அளவுக்கு, அதுல இருந்து மீண்டு வர அளவுக்கு, அதையெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கான கெப்பாசிட்டி, சக்திய நாம நமக்குள்ள அதிகமாக்கிக்கணும். சோ இதுதான் இன்னைக்கு செஷன்ல நான் சொன்னது. நாம இதெல்லாம் அதிகமாக்கிக்கணும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நமக்குள்ள அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையிலான அறிவு, அதுவும் பேரறிவு நமக்குள்ள இருக்குது. அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது இன்னும் தெரியாம இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொரு நபருக்குமே வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை, சங்கடங்கள், பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் ஒரு விஷயமாவே இருக்காது, அதெல்லாம் ஈஸியா கடந்து வர முடியும். சோ அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த செஷன்ல நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை பார்க்கலாம். சோ அனைவருக்கும் அறிவுதயமாகட்டும். இதோட இந்த செஷன் கம்ப்ளீட் ஆகுதுங்க. தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து நீங்க செஷன் வந்து உண்மையிலேயே வந்து மக்களான இருந்து தான் கேக்குறாங்கன்னா, இது புது சப்ஜெக்டா இருக்கு. கமெண்ட் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து புதிய தெரியல. நிறைய பேர் இப்ப பர்சனலா இப்ப நீங்க பேசிட்டே இருந்தீங்க, 4 மெசேஜ் வந்து 4 போன் கால் வந்துருக்கு. அவங்க யாரு,
எங்க இருந்து எடுக்கிறாரு சார், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் கேட்டாங்க. சோ நடுவுல கூட நீங்க முடிக்கும் போது வைண்ட் அப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கூட 2 ஃபோன் தான் இல்லை. ஆக்சுவலா கிளாஸ்ல ஒரு ஒரு அறிவை வந்து ஒரு மூளைய வந்து ட்வீன் பண்ணி விடுங்க, ட்விஸ்ட் பண்ணி அது வந்து ஆக்சுவலா வந்து இதுதான் ஒரு விஷயம் அப்படின்ற அளவுக்கு வந்து எளிமையாக்கி கொடுக்குறீங்க அப்படின்ற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்து பர்சனலாவே மெசேஜ் போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா வந்து ஈஸியா ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பீங்க. அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா ஈஸியா என்னால வழிகாட்டுதல் கொடுப்பீங்க. சோ வந்து நீங்க 2 நேம் வச்சு நிக் நேம் ஆக்சுவலா வந்து 2 ராமு சோமுன்னு சொல்லி வச்சு 2 விஷயத்த வச்சு நீங்க கொடுக்கும்போது ஈஸியா வந்து இவரு யாரு ஆக்சுவலி வந்து இந்த கதை எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் ராமுன்னு செலக்ட் பண்ணேன். ஆக்சுவலி உங்க வீடியோஸ் நான் பார்த்துட்டேன். சோ அதனாலதான் நான் வந்து ராமு அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் மக்களாண்ட இருக்கிறது வந்து ராமு சோமுன்னு கேட்கும் போது வந்து 55% வந்து சோமுன்னு சொல்லுவாங்க, 50% ராமுன்னு சொல்லுவாங்க. பட் என்ன விஷயம் கண்டென்ட் தெரியாது. 90% சோமுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரும் கிளாஸ் அட்டன் பண்றாங்க. இப்ப நீங்களே ராமுன்னு சொல்லும்போது நான் கேட்டிருப்பேன், அப்ப நீங்க வந்து சோமு மாதிரி தானே கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா, சரிப்பா நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னு சொல்லி அமைதியாயிட்டேன். சார் குரூப்ல 10 பேருக்கு உதவிகள் செஞ்சுட்டு இருக்க, என்னையே செஞ்சிடாதீங்க. ஏன்னா வந்து உண்மையிலேயே ஒரு 10 பேருக்கு இப்ப நீங்க பேசுறீங்கன்னா இந்த ஒரு அறக்கட்டளை ஒரு 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 பிளாட்ஃபார்மா இருக்கு. அப்ப இருக்கும்போது இப்ப என்னால முடிஞ்சது 10 பேருக்கு ஹெல்ப் பண்றேன். உண்மையிலேயே 2-3 பெரிய பெரிய ஹை லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் மெசேஜ் போட்டாங்க. சோ உண்மையிலேயே கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. தேங்க்யூ சோ மச். கண்ணகி அம்மா, மூலிகா மகேந்திரன் ஐயா லீவ் ஆயிட்டாரு. மாசிலாமணி சார் டக்கு டக்குன்னு வெளியே போறாங்க, எல்லாமே கொஞ்சம் ஹை. மாசிலாமணி சார், பவித்ரா, டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி டாக்டர் ஆக்சுவலா அவங்க. எனக்கு தெரிஞ்சு 95% டவுட் இருக்காது சார். ஏன்னா வந்து நீங்க கண்ணகி அம்மா, கண்ணகி மேடம் இருக்கீங்களா? கேளுங்க. சொல்லுங்கய்யா. நீங்க கேளுங்க. இவ்வளவு நேரம் கிளாஸ் கேட்டீங்களா, ஒரு நன்றி சொல்லுங்க. ஐயா எப்படி பண்ணியிருக்காரு, உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தா கேளுங்க. சூப்பர் சூப்பர், அருமையா இருந்துச்சுங்கய்யா. எல்லாம் எக்ஸ்பிளனேஷனோட ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதான் நிறைய கத்துக்கிட்டு வந்து வாழ்க்கையில வந்து ஃபாலோ பண்ணாட்டினா யாருக்குமே அது ஒன்னும் பிரயோஜனம் இல்லதான். ஆனா அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு, ராமு சோமு கதை. நல்லா அருமையா இருந்துச்சுங்கய்யா. கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒன்னும் ஹார்டா இல்ல, எல்லாமே நல்லா தெளிவா சொல்லிட்டீங்க. நல்லா நல்லா இருந்துச்சு கிளாஸ். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. ஆக்சுவலா வந்து லைவ்ல ஜாயின் பண்ண நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து என்னோட நம்பர் வந்து சொல்றேன், 7550250425. இந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா என்னோட நம்பர் 7550250425. இந்த நம்பர் கால் பண்ணனா சின்ன ஒரு வெரிஃபிகேஷன், நீங்க யார் என்ன டீட்டெயில் கேட்டு உங்களுக்கு நான் சாரை வந்து கான்டாக்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஆஃபீஸ் நம்பரும் சொல்லிடுறேன், 7530850425. இது வந்து ஆஃபீஸ் நம்பர். இது வந்து அட்மின் டீம் வந்து இருப்பாங்க. ஸோ வந்து 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க இதுல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா சாரை வந்து கான்டாக்ட் பண்ணி கொடுக்கலாம். சார் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து கிளாஸஸா 5 டேஸ் கிளாஸ் 2 டேஸ் கிளாஸ்ன்னு சொல்லி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லையா நம்ம செஷன்லயே வந்து நம்மளே ஒரு டீம் ரெடி பண்ணி நம்மளே வந்து ஆன்லைன்ல வந்து சாரை இன்வைட் பண்ணியும் நம்ம கிளாஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதான் பெய்டு செஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரீயா கொடுக்குற செஷன் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ மேல தகவலுக்கு கால் பண்ணுங்க. மேல மேல நிறைய விஷயத்த வந்து சார் வந்து பேசி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் பண்றேன். ஆக்சுவலா லைவ்ல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியா தெரியும் சார். ஆக்சுவலா லைவ்ல ஜாயின் பண்ண ஸ்ட்ரென்த் வந்து நான் இப்போ டைரக்டாவே உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு லைவ்ல கரண்ட்ல இருக்குது வந்து 3600 பேர் இருக்காங்க சார் லைவ்ல. இப்போ செஷன் முடிக்க பாயிண்ட் அப் பண்ற டைம்ல. தேங்க்யூ சோ மச். நன்றி. டவுட் ஆக்சுவலா வந்து சிம்பிளா ஒரே வருஷம் சொன்னாங்க, மைண்டை வந்து ட்யூன் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரேர். ஸோ மினிமம் பீப்புள் ஆக்சுவலி வந்து உங்க பேருக்கு ஏற்ற விஷயத்த வந்து ஆட்டம் சேர்த்த விஷயம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சிட்டீங்க மக்களுக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல்.